வெல்கம் பேக் டு இன்ஜினியரிங் ஓவர்டோஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, டே டு டே லைஃப்ல நிறைய எலக்ட்ரிக்கல் டிவைசஸ்லையும் பவர் பிளான்ஸ்லையும் மேஜராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். டிரான்ஸ்ஃபார்மரோட பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அண்ட் அதோட ஒர்க்கிங் லாஜிக் என்ன அப்படிங்கிறத டெக்னிக்கல் கான்செப்டை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம நிறைய டிவைசஸ்ல நிறைய பிளேசஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ்லாம் பார்த்துருப்போம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட மெயின் யூசேஜ் என்னன்னா, ஏசி கரண்டோட ஃப்ரீக்வன்சி மாறாம கரண்ட் லெவலையும் வோல்டேஜ் லெவலையும் எதர் இன்க்ரீஸ் பண்ணவோ இல்லை டிக்ரீஸ் பண்ணவோ ஹெல்ப் பண்ணுது. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ணி ஒரு சர்க்கியூட்ல இருந்து இன்னொரு சர்க்கியூட்டுக்கு எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. இப்படிதான் பவர் ஒரு சர்க்கியூட்ல இருந்து இன்னொரு சர்க்கியூட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. பவர் ப்ரொடக்ஷன் பிளான்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டை ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மருக்கு அனுப்பி அண்ட் அப்புறம் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு அனுப்பி ஃபைனலா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பவர் பிளான்ட்ல ஜென்ரேட்டர்ஸை வச்சு வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஜென்ரேட்டர்ஸ் மூலமா ப்ரொடியூஸ் ஆன வோல்டேஜை ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மருக்கு அனுப்பி வோல்டேஜோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணி ஹை வோல்டேஜா மாத்துறாங்க. இந்த ஹை வோல்டேஜை டிரான்ஸ்ஃபர் ஸ்டேஷன்ஸும் அங்கங்க இருக்கிற பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபர் போல்ஸும் தான் சிட்டி சைடுக்கு இந்த ஹை வோல்டேஜை கேரி பண்ணி கொண்டு போகுது. சிட்டி என்ட்ரன்ஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன்ஸ் இருக்கும். அதுல ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை வச்சு வந்துட்டு இருக்கிற ஹை வோல்டேஜை கம்மி பண்ணி அப்படியே நம்ம ஸ்ட்ரீட் போஸ்ட்டுக்கு ஏசி கரண்டா அனுப்புது. இங்க நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் ஒன்று அரைஸ் ஆகும். ஏன் பவர் பிளான்ட்ல இருந்து ப்ரொடக்ஷன் பண்ற எலக்ட்ரிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி அகைன் அதை ரெடியூஸ் பண்ணி இவ்வளோ ப்ராசஸ்க்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு அனுப்புறாங்க? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். பவர் ப்ரொடக்ஷன் பண்ற ஏரியா எங்கேயோ இருக்கும், நம்ம வீடு எங்கேயோ இருக்கும். இப்படி லாங் டிஸ்டன்ஸ்க்கு எலக்ட்ரிக் கரண்ட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா பவர் பிளான்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணின ஏசி வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி ஹை வோல்டேஜா மாத்தி சிட்டிஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்றோம். எதுக்கு இப்படி பண்றோம்னு கேட்டீங்கன்னா, காமனாவே வயர்ஸ்ல இருக்கிற ஹீட்னால நிறைய வோல்டேஜ் லாஸ் இருக்கும். இந்த வோல்டேஜ் லாஸை கம்மி பண்றதுக்கு தான் நம்ம ஹை வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணி லாங் டிஸ்டன்ஸ்க்கு அனுப்புறோம். இப்போதான் நம்ம டெக்னிக்கல் கான்செப்ட்குள்ள என்டர் ஆகுறோம். டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க்கிங் பிரின்சிபலை பார்க்க போறோம். டிரான்ஸ்ஃபார்மர் என்ன லாஜிக்ல ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஆம்பியர்ஸ் லானா என்னன்னு தெரியணும். இப்போ ஒரு கண்டக்டரை எடுத்துக்கலாம். இந்த கண்டக்டரை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இதனாலதான் certain amount of current இந்த கண்டக்டர்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த கண்டக்டரை ஒரு கோர் மெட்டீரியல் வச்சு ராப் பண்ணி வைக்கிறோம். இந்த கோர் மெட்டீரியல் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலா இருக்கணும். ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிளா இந்த இடத்துல நம்ம ஒரு அயனை எடுத்துக்கலாம். ஸோ இந்த அயன் மெட்டீரியலை வச்சு கண்டக்டரை சுத்தி ராப் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன் அயன் மெட்டீரியலை சூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அயனுக்கு மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. இந்த அயன் என்ன பண்ணும்னா, கண்டக்டரை சுத்தி உருவாயிட்டு இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டியை பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அதனாலதான் நம்ம அயன் மெட்டீரியலை சூஸ் பண்றோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க. இதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் காயில். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டுக்கு 2 போல்ஸ் இருக்கும். கரண்டோட டைரக்ஷனை வச்சு இது நார்த் போல், இது சவுத் போல்னு சொல்றோம். இப்போ இந்த கண்டக்டர்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கிற கரண்ட் டைரக்ட் கரண்டா இருந்தா இந்த கரண்டோட டைரக்ஷனும் கண்டக்டரை சுத்தி இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் ஒரே மாதிரி கான்ஸ்டன்டா இருக்கும். சப்போஸ் இந்த கண்டக்டர்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கிற கரண்ட் அல்டர்னேட்டிங் கரண்டா இருந்துச்சுன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் இன்டென்சிட்டியும் ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ 2 எலக்ட்ரோமேக்னெட்டிக் காயிலை எடுத்து ஒரு அயன் கோர்ல இந்த 2 காயிலையும் ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணிட்டா போதும். அவ்வளவுதான், டிரான்ஸ்ஃபார்மர் ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஏசி வோல்டேஜை இன்புட்டா கொடுக்கிறோம். இந்த ஏசி வோல்டேஜ் இந்த காயில்ல மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸா மாறி இங்க இருக்கிற அயன் கோர்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். இந்த அயன் கோர்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் அகைன் ஏசி வோல்டேஜை உருவாக்கி இந்த காயிலோட அவுட்புட்டா கொடுக்குது. இப்படிதான் இன்புட் வோல்டேஜ் வயர்லெஸ்ஸா அவுட்புட் வோல்டேஜா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. என்ன பிரின்சிபலை யூஸ் பண்ணி? மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ணி. சரி, ஏன் இந்த விதத்துல வோல்டேஜை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க? இன்ஃபேக்ட் இப்படி பண்றனால வோல்டேஜோட இன்டென்சிட்டியை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது எவ்வளவு நம்பர் ஆஃப் வைண்டிங்ஸ் இன்புட்லயும் அவுட்புட்லயும் இருக்குங்கிறத பொறுத்து வோல்டேஜோட இன்டென்சிட்டி சேஞ்ச் ஆகும். டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பொறுத்தவரை ஏசி வோல்டேஜை மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணவோ இல்லை டிக்ரீஸ் பண்ணவோ முடியும்.
டிசி வோல்டேஜ்ல எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் நான் முன்னாடி சொன்ன சேம் ரீசன் தான். ஏசில மட்டும் தான் இன்டென்சிட்டியும் டைரக்ஷனும் ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். டிசில அது கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ ஏசில தான் நம்ம வோல்டேஜை ஸ்டெப் அப் பண்ணவோ இல்லை ஸ்டெப் டவுன் பண்ணவோ முடியும். நார்மலா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் சர்க்யூட்டை பேசிக்கா இந்த சிம்பிள்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த இன்புட் பார்ட்டை தான் நம்ம பிரைமரின்னு சொல்றோம், அவுட்புட் பார்ட்டை செகண்டரின்னு சொல்றோம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல பிரைமரி இன்புட்ல தான் வைண்டிங்ஸ் அதிகமா இருக்கு செகண்டரி அவுட்புட்டை கம்பேர் பண்றப்போ. இப்படி இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் செட்டப்பை தான் நம்ம ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்றோம். இது என்ன பண்ணுதுன்னா இன்புட்டா கொடுக்குற ஹை வோல்டேஜை லோ வோல்டேஜா மாத்தி அவுட்புட்டா நம்மளுக்கு கொடுக்குது. அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற செட்டப் தான் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இங்க பிரைமரியில இருக்கிற வைண்டிங்ஸ் கம்மியா இருக்கும், செகண்டரியில இருக்கிற வைண்டிங்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். இதை தான் நம்ம ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்றோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு லோ வோல்டேஜை ஹை வோல்டேஜா மாத்துறாங்க. ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் வைண்டிங்ஸ் இன்புட்லயும் அவுட்புட்லயும் இருக்குங்கிறத பொறுத்து தான் இது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரா இல்ல ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மராங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுல இருந்து ஃபார்முலாஸை எப்படி டிரைவ் பண்ணிருக்காங்கிறத பார்க்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல கன்வர்ஷன் ரேஷியோவை ஸ்மால் லெட்டர் n ன்னு டினோட் பண்ணிருக்காங்க. கன்வர்ஷன் ரேட் ஈக்குவல் டு n ஈக்குவல் டு np டிவைடட் பை ns ஈக்குவல் டு vp டிவைடட் பை vs ஈக்குவல் டு is டிவைடட் பை ip. இப்போ இதுல vpங்கிறது பிரைமரி வோல்டேஜ், vsங்கிறது செகண்டரி வோல்டேஜ், npங்கிறது நம்பர் ஆஃப் பிரைமரி வைண்டிங்ஸ் and nsங்கிறது நம்பர் ஆஃப் செகண்டரி வைண்டிங்ஸ். சப்போஸ் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ பிரைமரி அண்ட் செகண்டரி வைண்டிங்கோட ரேஷியோ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா பிரைமரி அண்ட் செகண்டரி வோல்டேஜ்க்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கிற அயன் கோரை ஒரு சிங்கிள் பீஸ் அயனை கேஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. தின் பிளேட்ஸ் ஆஃப் அயனா ஒன்னு மேல ஒன்னா ஸ்டாக் பண்ணி க்ளூ பண்ணிருப்பாங்க. எதுக்காக இப்படி செட்டப் பண்றாங்கன்னா அப்போதான் எனர்ஜி லாஸை நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ நமக்கு எஃபிஷியன்சியும் 90% வரைக்கும் ரீச் ஆகும். பவர் பிளான்ட்ல யூஸ் பண்ற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் ரொம்பவே பெரிய சைஸா இருக்கும். ஹை வோல்டேஜை கேரி பண்ணி அதை பூஸ்டப் பண்றதுனால ஃப்ரீக்வெண்டா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர் ஹீட் ஆகிரும். ஸோ இந்த ஹீட்டை கம்மி பண்றதுக்காக இந்த இடத்துல ஆயில் டேங்கை ஒன்று ஃபிட் பண்ணிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் எப்பெல்லாம் ஓவர் ஹீட் ஆகுதோ அந்த டைம்ல இந்த ஆயில் டேங்க்ல இருந்து ஆயில் உள்ள கொஞ்சம் கொஞ்சமா பாஸ் ஆகி கூலிங் எஃபெக்டை கொடுக்குது. அதுக்கு தான் மெயினா இந்த ஆயில் டேங்கை யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த வீடியோல டிரான்ஸ்ஃபார்மரோட பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதோட ஒர்க்கிங் லாஜிக் என்னங்கிறது கிளியராகவே பார்த்துட்டோம். இந்த வீடியோக்கு பண்ணியிருக்கிற ஒர்க் அண்ட் எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் க்ரோ ஆகுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வேற ஏதாச்சும் புதுசா டாபிக் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கேட்குற டாபிக்கை ரிசர்ச் பண்ணி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். மேல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். Until then, take care. Bye bye. Everybody signing off. Thanks for watching.